Hey hello friends, welcome to THAHEE Tech. So நம்ம போன வீடியோல எப்படி குறைஞ்ச விலையில் அன்லிமிட்டட் டேட்டாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயே அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன வெப்சைட், அதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கீழே ரெக்கல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளுடைய சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிற வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் ட்ராவல். நான் அந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இந்த வெப்சைட்டு தான் வருவீங்க. அடுத்தது இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம ஒரு மேலாட்டம் பார்ப்போம். இதில் பார்த்தோன்னு சொன்னால் இந்த வெப்சைட் 2012ஆம் ஆண்டு ஏப்ரலிருந்து ரன் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களுடைய டெலிகிராம் அஃபிஷியல் குரூப்பும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு வியூ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் 1,00,000க்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்துட்டு இதில் அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இப்போ பார்த்தோன்னு சொன்னால் இப்போ கரண்ட் டைமில் வந்துட்டு 21 பேர் வந்துட்டு இந்த வெப்சைட் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் இது வரைக்கும் $51,000 மேலே டோட்டலாக வந்துட்டு பெய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க ஆக்களுக்கு பேமெண்ட் தான் அந்த $51,000 மேலே வந்துட்டு பே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுடைய கேஸ் ட்ராவலை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற லிங்கை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சு வரலாம். அடுத்தது அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சு வரலாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்தது அவங்களுடைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னா நீங்க எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுல கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல முக்கியமான இதுன்னு சொன்னா மெம்பர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மெம்பர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த வெப்சைட் நம்ம வாரது மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி தான் இதுல கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோன்னு சொன்னா மினிமம் நம்ம $0.05 எடுத்தோன்னு சொன்னாலே வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். அடுத்தது இதுல கொடுத்திருக்காங்க பே அவுட் வித்தின் 24 hours சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் அன்லிமிட்டட் டைரக்ட் ரெஃபரல் சொன்னா நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் வந்துட்டு இன்வைட் பண்ணலாம். எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வேணாலும் நீங்க இன்வைட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொண்டிருக்கும். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னா 100% ரெஃபரல் ஏர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு வைடான மெம்பர்ஷிப் எல்லாம் வந்துட்டு இதுல அலர்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க எந்த நாட்டில் இருந்து கொண்டும் உங்களுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு நீங்க இன்வைட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நம்ம இவ்வளவு தான் இந்த வெப்சைட்டை பத்தி நம்ம நார்மலா பார்க்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டேன். இப்போ அடுத்தது நமக்கு எப்படி அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நமக்கு இப்போ அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம சைன் அப் அப்படிங்கிற பேஜுக்கு வந்துட்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் நேம் கேட்டிருக்காங்க. யூசர் நேம் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பேரை கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்ட். ஸோ இது உங்களுடைய இமெயிலில் பாஸ்வேர்டாக இருக்காமல் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக்கான பாஸ்வேர்டை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வெரிஃபைட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணுங்க. அடுத்தது பர்சனல் பின் கேட்டிருக்காங்க. பர்சனல் பின் எடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒருவேளை அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரீகவர் பண்ணக்குள்ள இந்த பர்சனல் பின் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஃபரண்ட் இருக்கும். நீங்கள் ரெஃபர் வந்துட்டு இப்போ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெப்சைட்டை சர்ச் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல THAHEE அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கீழே பார்த்தோம்னு சொன்னால் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய பேர், அடுத்தது வந்து உங்களுடைய ஜெண்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கொள்ளுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது நீங்கள் 18+ அக்கௌண்ட்டை வந்துட்டு கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுடைய எகைன் வந்துட்டு அந்த இமெயில் அட்ரஸை ரீஎன்டர் பண்ணுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லீகல் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரைட்டில் இருக்கிற எரோமாக கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் எஸ் ஐ அக்செப்ட்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பிக்சர் அவங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காரை வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கார் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு ஆக்டிவ் மெயில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த இமெயிலை கொடுக்கீங்களோ அந்த இமெயிலுக்கு அவங்க ஒரு மெயில் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்துட்டு ஆக்டிவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதால நான் இப்போ லாகின் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாகின் பேஜ். இதில் யூசர் நேம் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள எந்த யூசர் நேம் கொடுத்தீங்களோ அதே இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. கேபிட்டல் ஸ்மால் வித்தியாசம் இல்லாமல் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அடுத்தது உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துவீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது அவங்களுடைய பிக்சரை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ எனக்கு கிட்டார் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் என்னுடைய அக்கௌண்ட். நான் இப்போதைக்கு
இன்னைக்கு இந்த பேலன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.03க்கு மேலே தான் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணியிருக்கிறதால இந்த பேலன்ஸ் வந்துட்டு குறைய இருக்கு. ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணக்குள்ள உங்களுடைய பேலன்ஸும் வந்துட்டு 0வாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண உங்களோட பேலன்ஸ் வந்துட்டு கூடி கொண்டு போகும். அப்படி நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட வித்ட்ராவை கழிச்சு தான் மீதி பேலன்ஸ் தான் இதில் வந்து காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் சைட் பார்ப்போம். லெஃப்ட் சைட்டில் வந்துட்டு அவங்க டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெலிகிராமுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயம். ஏன்னா அப்படி சொன்னால் அவங்களுடைய அப்டேட் எல்லாமே வந்துட்டு அதில் தான் தருவாங்க. அடுத்தது உங்களுடைய அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் தான் காட்டும். அடுத்தது உங்களோட ப்ரொஃபைல்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மற்றதெல்லாம் வந்துட்டு பிறகு பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு ஏர்ன் மணி அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஏர்னிங் மெத்தட் வந்துட்டு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இருக்கிறது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ண உங்களுக்கு பேமெண்ட் தருவாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க குறிப்பிட்ட ஒரு டைம் ஒன்று தந்திருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்துட்டு தருவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சைன் அப் பண்ணுறது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நான் பிக்கோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி சொல்லும் போதும் நான் சொல்லியிருப்பேன். சைன் அப் வந்துட்டு அவ்வளோக்கு நமக்கு சேஃப் இல்லை. நம்ம வந்துட்டு எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு கூடுதலாக தான் தருவாங்க. அப்படி உங்களுக்கு அதில் பேமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெம்பரரியாக உங்களுடைய இமெயிலை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த இமெயில் வந்துட்டு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு முக்கியமான விஷயம் இல்லை. அதில் நம்ம வந்துட்டு பெருசாக ஏர்ன் பண்ண போகிறதும் இல்லை. இப்போ நமக்கு மேலே இருக்கிற 3 தான் முக்கியமான விஷயம். அதுலேயும் நீங்கள் 3ஆவதை விரும்பினா மட்டும் செஞ்சு கொள்ளுங்க. இப்போ நம்ம பெஸ்ட்டுக்கு இருக்கிற 2ஐயும் வந்துட்டு கட்டாயம் பார்ப்போம். இதுல முதல்ல பார்த்தோன்னு சொன்னா pay to click ads அப்படிங்கிற ஏர்னிங் மெத்தட்டை பார்ப்போம். ஸோ அதை நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. இதை ஒவ்வொரு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ண ஒரு டைமிங் ஒன்று ஓடும். அந்த டைமிங் ஓடி அதில் ஒரு நம்பர் ஒன்று தருவாங்க. அந்த நம்பருக்கு பக்கத்தில் 4 நம்பர் தருவாங்க. அந்த டைமிங் முடிஞ்சதுன்னு தர நம்பரும் அந்த 4 நம்பர்ல இருக்கிற நம்பர் வந்துட்டு மெச் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா நம்ம அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னா நமக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான பேமெண்ட் வந்துட்டு நமக்கு குயிக்காக தந்துருவாங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் உதாரணமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ பேமெண்ட், எத்தனை செகண்டில் உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும், அடுத்தது இதை எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை கிளிக் பண்ணி சொன்னால் இப்போ உங்களுக்கு இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இதில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமிங் ஒன்று ஓடும். 5 செகண்ட் ஓடும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு 5 செகண்ட் அப்படிங்கிறதால 5 செகண்ட் ஓடுது. இப்போ இதில் ஒரு நம்பர் ஒன்று தந்திருக்காங்க பாருங்க. எனக்கு தந்திக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 நம்பர் தந்திருக்காங்க. ஓகே, இப்போ அந்த 6ஆம் நம்பர் வந்துட்டு இந்த 4 நம்பர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கு. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குரிய பேமெண்ட் வந்துட்டு எந்த பேலன்ஸ்ல ஆட் ஆகிரும். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ண போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ இந்த எம்டிஆலாம் சில அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணியும் எந்த பிரயோசனம் இல்லை என்று சொன்னா அதுல உங்களுக்கு பேமெண்ட் தர மாட்டாங்க. உங்களுக்கு பேமெண்ட் எதுல தருவாங்க அப்படின்னு சொன்னா இப்போ இந்த பேனர் மாதிரி இருக்கிறதுல தான் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் தருவாங்க. இதை வந்துட்டு ஞாபகத்தில் வச்சு நீங்க ஒவ்வொரு பேனரை வந்து கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. 49 பேனர்னு சொன்னா அதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேனர் அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க. இப்ப நம்ம முதலாவது வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணி எப்படி ஏர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இரண்டாவது பார்த்தோம்னு சொன்னா எப்படி நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரீட் பண்ணி ஏர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ரெண்டாவது கிளிக் பண்றேன். இப்போ இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா 2 அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கு. இதுல வந்துட்டு அந்த பேனர் அப்படி ஃபார்மேட் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இதுல வந்துட்டு குறைஞ்ச அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்துட்டு தருவாங்க. ஆனா வந்துட்டு பேமெண்ட் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். 0.03 சொன்னாலும். இதுல எப்படி ஏர்ன் பண்ற அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. அப்போ உதாரணமாக இதை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுலையும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஓடும். உதாரணமாக எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 செகண்ட் வந்துட்டு இதில் ஓடுது. ஸோ அந்த 10 செகண்ட் முடிய எனக்கு ப்ரொசீட் டு சைட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஒரு டைமிங் ஒன்று ஓடும். ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை நம்ம அங்கே அழைக்கிற நம்பரில் செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு அந்த பேமெண்ட் ஹெட் ஆகிடும். ஸோ அப்படி தான் நம்ம இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறோம். அப்படி ஏர்ன் பண்ணி நம்மளோட பேலன்ஸில் வந்துட்டு பேமெண்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம எட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா இதுல வந்துட்டு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு இன்வைட் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா மை ரெஃபரல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அவர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ சைன் அப் பண்ணாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பேமெண்ட் வந்துட்டு கிடைக்கும். அதே போல அவருக்கும் ஒரு பேமெண்ட் வந்துட்டு கிடைக்கும். இப்படித்தான் நம்ம வந்துட்டு இதுல
இந்த வெப்சைட்டில் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளுமே. இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வித்ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டன் அதில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதிலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வித்ட்ரா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு 2 மெத்தடில் வந்துட்டு வித்ட்ரா பண்ணலாம். ஒன்று பார்த்தோன்னு சொன்னால் பேபால் வந்து நம்மளுடைய ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சொல்லும்போது இப்போ நம்மளுடைய ஸ்ரீலங்கால இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு நம்ம மணி அனுப்பலாமே தவிர இன்னும் ஒரு நாட்டில இருந்து நம்மளுடைய ஸ்ரீலங்காவுக்கு மணி வித்ட்ரா பண்ண இயலாது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய அட்ரஸ் வந்துட்டு கொடுத்து தான் நம்ம இதில் வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணி வந்துட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு அதில் வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் இதில் ஆல்ரெடி வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எனக்கு சென்ட் பண்ணின பேமெண்ட் $0.05 வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருந்தேன். அதில் அவங்களுடைய ஃபீஸை வந்துட்டு $0.01 அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு பேலன்ஸ் வந்துட்டு $0.04 என்னுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்துட்டு $0.04 வந்துட்டு வந்திருக்கிறது நீங்கள் இப்போ பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, பெர்ஃபெக்ட் மணின்னு சொல்லி இருக்கு. இந்த பெர்ஃபெக்ட் மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் மொத்தம் யூஸ் பண்ணுறல. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி $0.05 வந்துட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கிறதால எனக்கு $0.010 அடுத்த வித்ட்ராக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ தான் அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறதால $0.05 தான் உங்களுக்கு இருக்கும். அப்படி நீங்கள் வித்ட்ரா பண்ணக்குள்ள அவங்களுடைய பேமெண்ட் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துட்டு $0.05 எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ நீங்கள் பேமெண்ட் எடுக்க நீங்கள் சொல்லலாம். அடுத்தது நீங்கள் வித்ட்ரா பண்ண உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வித்ட்ரா பண்ண ஃபுல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் எனக்கு பேமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரிக்வஸ்ட் வந்துட்டு ஜூன் 20 ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு பே பண்ணியிருக்காங்க ஜூன் 25 தான் பே பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு பே பண்ணும்போது $0.01 அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபீயை வந்துட்டு எடுத்திருக்காங்க. எனக்கு வந்துட்டு $0.04 வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சு கொண்டு அவங்கள ஏர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலில் அடுத்த வீடியோ உங்களுக்கு எதை பற்றி வேணும் அப்படிங்கிறது வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மேக்ஸிமம் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன்.